அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 17/2/2026 மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அமாவாசை திதி, அவிட்ட நட்சத்திரம் கூடிய ஒரு சுபதினம். இன்று நமது உலகெங்கிலும் சூரிய கிரகணமாகப்பட்டது சம்பவிக்கிறது. மாலை 3:26 முதல் 7:57 வரை சூரிய கிரகணமாகப்பட்டது சம்பவிக்கிறது. இது நமது பாரத தேசத்தில், இந்தியாவில் எங்கும் தெரியாது. எனினும் சில இடங்களிலே தோஷங்கள் உண்டு. இந்த நாளிலே கர்ப்பவதிகள், கர்ப்பஸ்திரிகள் யாரும் வெளியே வர வேண்டாம். அதே போல சில பச்சிளம் குழந்தைகளுக்கு அன்ன ஆகாரங்கள் முன்பதாகவே கொடுத்து விடுங்கள். இந்த நாளிலே நீங்கள் இந்த அமாவாசை திதியாகப்பட்டது பல்வேறு அம்பாள் கோவில்களில் மயான சூரை என்று கூறக்கூடிய ஒரு அதி அற்புதமான திருவிழாகப்பட்டது மேற்கொண்டு வருகிறது. இந்த நாளிலே பல்வேறு இடங்களுக்கு சென்று யாத்திரை மேற்கொள்ளுதல், அதே போல பல்வேறு பூஜைகள் செய்து வரும்போது ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே வழிபாடே சிறந்த ஒரு வழிகாட்டி என்பதற்கான ஒரு நோக்கத்துடன் நாம் பல்வேறு இடங்களுக்கு இறைவனை சென்று தரிசிக்கும் போது பல மன துன்பங்கள் நீங்கி பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாகப்பட்டு சம்பவிக்கிறது. நீங்கள் அருகாமையிலே உள்ள முருகப்பெரும் தருணங்கள். இந்த நாளிலே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாகப்பட்டு சம்பவிக்கிறது. நீங்கள் அருகாமையிலே உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்து வர சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி பல்வேறு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் காலதாமதமாக நடைபெற்றிருந்த சூழலிலே அது அனைத்தும் நீங்கி பல்வேறு கட்ட முயற்சிகள், அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சில ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில உடல் உபாதைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி பல்வேறு வெற்றிகரமான செய்திகள், பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு தொழில் சார்ந்த சூழலிலே நல்ல லாபங்கள் பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. நீங்கள் இந்த நாளிலே மரகத பச்சை நிறத்திலே ஆடை அணியும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல ஒரு மன நிம்மதி, மன ஒற்றுமை இருந்தாலும் உங்களது சொல்லாகப்பட்டது சிறப்பித்த வரையிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாகப்பட்டது பல்வேறு இடங்களிலே நீங்கள் உங்கள் தொழிலுக்கான விஷயத்தை அபிவிருத்தி செய்து வரும்போது நல்ல லாபங்களை பெறலாம். நீண்ட நாட்களாக உங்கள் உடல் உபாதைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. நீங்கள் இன்று வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபங்களை பெறலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு சில நாட்களிலே சிலரால் சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி வரும். அதே போல சிலருக்கு வழக்கறிஞர்களால் நல்ல லாபங்கள் பெறலாம். வழக்கறிஞர்கள், அதே போல நீதித்துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபங்கள், பொது இடங்களிலே பொது தொழில்கள், பொது தொண்டுகள் செய்து வருபவர்கள், தொண்டு நிறுவனங்களை நடத்தி கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்களும் பேர் புகழும் வந்து செய்யக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே புத பகவானுடைய பேராதரவினால் உங்களுக்கு பல்வேறு ஒரு இனிமையான சூழல்கள் நடந்து வர நீங்கள் இன்று மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபங்களை பெறலாம். கடகராசி நேயர்களுக்கு சற்று சில முன்னேற்பாடுகள் செய்ய போகக்கூடிய நிலையிலே காரிய தடை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தும் போதும் சில காரிய தடைகள் நிமித்தமாக சில பிரச்சனைகள் இருந்து வர உங்களது உற்றார் உறவினரிடத்திலே பல்வேறு விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கக்கூடிய தருணங்கள். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளும் போது சிலரால் சில துன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு இடங்களிலே நீங்கள் பல்வேறு நபர்களை பகர்த்தி கொள்ளக்கூடிய தருணங்கள். முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள், ஊழியர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது அனைத்தும் இன்பமான முறையிலே உங்களுக்கு செயல்பட உள்ளது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு அதி அற்புதமான நாள். மன நிறைவும் மன அமைதிக்காகவும் செய்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். தான தர்மங்கள் செய்து வர பல்வேறு சூழலிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல முறையிலே நடைபெற உள்ளது. அதே போல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பிற இடத்திலே ஆலோசனை செய்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம்.
தொழில் முன்னேற்றத்திற்காக உங்களது அனுபவம் வாய்ந்த நபர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியரிடத்திலே சற்று கவனமாக இருந்து பல்வேறு விஷயங்களை உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. சில நேரங்களிலே புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், சில நண்பர்களால் உங்களுக்கு கடன் தொந்தரவு ஏற்படக்கூடும். எனவே சற்று கவனமாக இருங்கள். இந்த நாளிலே நீங்கள் கருநீல ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடிய தருணம். தொட்டது துலங்கும், கெட்டது விலகும் என்பது போல எந்த காரியத்தை செய்யும் போதும் நல்ல லாபமாக வரக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக உங்களது இழுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி புதிய துறையிலே நல்ல சாதனை புரியக்கூடிய தருணம். உற்றார் உறவினத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள். அநேக பிரச்சனையும் லகுவாக முடிந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள் வந்து ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு வந்து சேர்கிறது. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் அனுகூல்யமாக இருந்தாலும் இந்த நாளிலே சிலருடைய சவகாசத்தினால் சில புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தருணங்கள். உங்களது தொழில் சார்ந்த இடங்களிலே, வியாபார வர்த்தகங்களிலே பல்வேறு நலிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை புதுப்பித்து புதிய சாதனை படுக்கக்கூடிய தருணங்கள். பேங்க் சம்பந்தப்பட்ட லோன்கள், ஆவணங்களை நல்ல லாபங்கள், அதே போல் இஎம்ஐ ப்ராப்ளங்கள் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய தருணங்கள். நீங்கள் காதலித்து வரக்கூடிய பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே பல்வேறு சூழல் உங்களுக்கு இனிமையாக இருந்தாலும் சில உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை குழப்பித்துக் கொள்ளாமல் நீங்கள் சுமூகமான முறையிலே நல்ல லாபத்தை பெறும்போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. நீங்கள் இந்த நாளிலே வெண்மை நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல தனலாபத்தை பெறலாம். விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய தருணங்கள். அதே போல் பல்வேறு இடங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளுதல், பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய தருணங்களை இன்பமான சூழல் தருகிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிற இடத்திலே ஆலோசனை செய்து செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். சில நாட்களிலே வண்டி வாகனங்களிலே செல்பவர்கள் சற்று கவனமாக செல்லுங்கள். செல்ஃப் டிரைவிங் செய்யக்கூடிய ஆட்கள் அநேக வண்டி உதிரி பாகங்களும் சரியாக இருப்பதாக என்று தெரிந்த பின்பே வண்டியினை சற்று கவனித்து செயல்படுத்தும் போது சில பிரச்சனைகள் உங்களிலிருந்து நிவர்த்தி அடைகிறது. இந்த நாளிலே நீங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று கவனமாக செல்வது மிக மிக சிறந்தது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு நல்லாபத்தை பெறலாம். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே நல்ல லாபங்கள் இருந்து வந்தாலும் தொழிலுக்கான முன்னேற்றம் சற்று குறைவாகவே இருக்கிறது. நல்ல ஒரு படிப்புக்கான விஷயங்களை செய்து வரலாம். புதிய கோர்ஸ் அல்லது டிஎன்பிசி எழுதல், அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தல், அரசு சார்ந்த துறையிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக உங்களது விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக முடிக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு இடையூறு பெறுதல், அதே போல் தேவையில்லாத நபர்களால் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் அது அனைத்தும் சுமூகமான முறையிலே முடிந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணமாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழலும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம் உங்களுக்கு அமையப்படுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல பல்வேறு உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அது நீங்கி ஒரு நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். அதே போல தேவையில்லாதவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்கள். பிற இடத்திலே ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள் அமையப்படுகிறது. சிலருக்கு இன்று ஞாபக மறதியும், அதே போல 1க்கு 2 முறை பல்வேறு விஷயங்களை நீங்கள் சுயமாகவே சிந்தித்து செயல்படும் போது நல்ல சூழல், ஒரு மன நிம்மதி, மன அமைதி வந்து உங்களுக்கு சேரப்படுகிறது. இந்த நாளிலே மறதியாகப்பட்டது உங்களுக்கு இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். சந்திரன் சூரியன் சேர்க்கை என்பதால் சில நேரங்களிலே மறதி ஏற்படக்கூடும். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் அந்த இடையூறுகள் அனைத்தும் நீங்கி தொழில் மேன்மைக்காக பாடுபடுதல், அதே போல பிறருடைய நட்புக்காக சில பொருட்களை செலவு செய்யக்கூடிய தருணங்கள், உற்றார் உறவினருடைய விசேஷங்களுக்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய தருணம், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், அதே போல போர்க்கால அடிப்படையிலே சில நேரங்களிலே நீங்கள் பணங்களை விரயம் செய்வதற்கான விஷயங்கள், அதே போல பிற இடத்திலே கடன்களை கொடுத்திருந்தாலும் அது காலதாமதமாக வந்து உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருந்து உங்களது பொருள் செல்வத்தை
பல்வேறு இடத்திலே வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது பல்வேறு லாபங்கள் உங்களை சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு முயற்சி செய்தும் அதில் லாபங்கள் கிட்டவில்லை என்று ஒரு மன விரக்தி இருந்தால் அது அனைத்தும் நீங்கி தொழிலினுடைய மேன்மை, அதே போல் பாராட்டு புகழ்கள் கிடைக்கக்கூடிய தருணங்கள், லாபங்கள் குறைவாக இருந்தாலும் அதே போல் பண விரயங்கள் சற்று குறைத்து கொள்ளுங்கள். வீண் செலவு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. பல்வேறு இடங்களுக்கு சென்று வரும்போது பல மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நட்பு பாராட்டக்கூடிய நபர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். புதிய நபர்களிடம் பழகும்போது உங்களது முழு விவரத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சொல் சேர்கிறது. நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் இன்பமாக வாழ எமது பூர்ண நல்லாசைகள் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.